இந்தியன் பிரீமியர் லீக் 2025 9வது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேக்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸுமே அவங்க விளையாண்ட முதல் போட்டிகளை இந்த சீசனில் தோற்றுருக்காங்க. இந்த போட்டி என்ன மாதிரி ஆகும்? அதில் குஜராத் டைட்டன்ஸ் ஃபைட் பண்ணி தோற்றாங்க. பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸாக வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் தோற்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்தால் டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக விளையாடுறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன். சீரியஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ரெண்டுமே கொடுக்குறாங்க. பாயிண்ட் பேஸில் உங்களை ப்ரூவ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய ஹெவி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இங்கே விளையாண்டிங்கன்னா அங்கேயுமே ப்ரைஸ் இருக்குது. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் மார்ச் 29 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மைண்ட் பண்ணிக்கணும். பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், கிரவுண்டு பெருசு அப்படின்னா கூட அது ஒரு விஷயம். கிராஸ் இருக்கா, கிராஸ் இல்லையா ட்ராக்கில், அதை பார்க்கணும். ஒருவேளை கிராஸ் இருந்ததுன்னா முழுமையாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும், பெல்டராக ட்ராக்ஸ் இருக்கும். ஒருவேளை கிராஸ் இல்லைன்னா இனிஷியலாக ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. லேட்டராக வரும்போது கொஞ்சம் டவுன் ஆகும் ட்ராக்கு. அப்போ லேட்டராக வர என்டோர் பவுலர்ஸ் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க. அது போத் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை கிராஸ் இல்லைன்னா பேட் ஃபர்ஸ்ட் டீமுக்கு அட்வான்டேஜ் கூட இருக்கலாம். பட் ஹாட்டான கண்டிஷன், டியூ இருக்கும், இந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக சேஸ் பண்ண டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும்னு நான் பார்க்குறேன். அண்ட் பிச் ரிப்போர்ட் சொல்லும்போது இங்கே கிராஸ் இருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் மாய்ஸ்சர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்லியாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பிச் ரிப்போர்ட் பார்க்குறவங்களுக்கு மாய்ஸ்சர் தெரியும். பட் ஈஸ் அவுட் ஆயிரும். ஒரு ½ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாவே மாய்ஸ்சர்லாம் ஈஸ் அவுட் ஆயிரும். இந்த மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் நம்பாதீங்க. எளியாக எடுப்பவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பால்லேருந்து அடிக்க முடியும். ஓப்பனர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. லேட்டர் பேஸில் வர பவுலர் விக்கெட் எடுப்பாங்க. இது டெம்ப்ளேட்டு. பட் லேட்டர் பேஸில் வர பவுலர் என்ஜாய் பண்ண முடியுமான்னு நீங்கள் கிராஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கிராஸ் இருந்தால் பேக் எண்டில் ஸ்கோரும் வரும். 39 போட்டியில் 16 பேட் ஃபஸ்ட்டு, 22 சேசிங் ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஏர்லி டேஸில் லேட்டர் பேஸில் ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலான்னு யோசிக்கலாம். கடந்த 4 வருஷமும் பெரிய மாற்றங்களில் கண்டிப்பாக ஓரளவுக்கு இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் 200+ சாதனம் வந்துட்டுருக்கு. ஜிடி ஹோமா இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் வருஷம் அவ்வளோவா ஸ்கோர் வரல, 200 ரீச் பண்ணலை. பட் அடுத்தடுத்த வருடங்களில் நிறைய ஸ்கோர் வரதை பார்க்குறோம். இம்பாக்ட் சப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே அடிஷ்னல் ஸ்கோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்குது. ஜிடி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கல. 18 போட்டியில் 9 தான் ஜெயிச்சிருக்காங்க, 8 லாஸ் ஆகிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட்டு. அண்ட் 182 அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன்ஸ் அந்த போர்டு வைக்கும்போது அதிகமான வெற்றி ஏற்படுத்தியிருக்காங்க. மும்பையும் இங்கே அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலை. 5 போட்டியில் 4 தோற்றுருக்காங்க, 1 தான் வின் அப்படின்னு இருந்திருக்கு. சேஸ் பண்ணி இன்னும் ஜெயிக்கலை. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். போன போட்டியில் 243 இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோரு. ஜிடி பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. ரூதர்ஃபோர்டு ஒரு இடத்துல ஒரு 2 6 அடிச்சிருக்கலாம். சில இடங்களில் ஃபுல் டாஸஸாக மிஸ் பண்ணார். வைஷாக் வெளியிலே வச்சார். வைஷாக் அங்கே பெரிய அளவில் இம்பாக்டாக இருந்தார். இம்பாக்ட் பிளேயராக வந்தது மட்டும் இல்லாமல். ஸோ அதுதான் அந்த போட்டியில் ஜிடி தோற்றதுக்கு காரணமாக பார்க்குறேன். பஞ்சாப் கிங்ஸு 11 ரன்ஸ் டிஃப்ரெண்டில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. பெல்டர் ட்ராக்கு அந்த இடத்துலையே இங்கே சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ். சொல்லப்போனால் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக வேறு யாரும் வந்திருந்தால் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். ரூதர்ஃபோர்டு இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக பெட்டராக விளையாடுவார், அதில் டவுட் இல்லை. பட் அன்னைக்கு டே அவருக்கான டேவாக இல்லை அப்படிங்கிறது இருந்தது. இதுதான் போன போட்டியை பொறுத்த வரைக்கும் பெல்டராக ட்ராக்ஸு ஓவராலாக எல்லா கிரவுண்ட்ஸுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த சீசனில் நம்ம பார்க்குறோம். ரீசன்ட் ஸ்கோர்ஸை பார்த்துங்க. இந்த பர்டிகுலர் 172 159 இது கொஞ்சம் லோ எண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 231 ஹை ஸ்கோரு, 200 ஹை ஸ்கோரு, 199 இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் போன சீசனில் லோ ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 162/8 168/6 அப்படின்னு ஸ்கோர் வந்திருக்கு. பாசிபிளாக ஹை எண்டில் ஸ்கோர் வரும். சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். குஜராத் டைட்டன்ஸு போன போட்டியோட ஹைலைட் பார்க்கும்போது இந்த டாப் 4 நல்ல பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரஷீத் கானோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஷாய் கிஷோர் ரொம்பவே சூப்பராக வீசினார். இதுதான் ஹைலைட்டாக போன போட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அடிஷ்னலாக சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு இந்த இடத்துல இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. போன போட்டியில் ஓகேவாக விளையாண்டா கூட கிளென் பிரிட்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஆங்கிளும் யோசிக்கப்படுது.
அர்ஷத் கான், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா இவங்களோட ஹிட்டிங் சூப்பராக இருக்கும். நல்ல ஆல்ரவுண்டர்ஸு. போலிங் பேஸில் டெவாட்டியா அண்டு ஷாருக் கானை பயன்படுத்த மாட்டாங்க. அர்ஷத் கானோட போலிங்குமே அவ்வளோவா எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனால் வீசினா ஆச்சரியப்படுறதுல போன போட்டியில் வீசினார். அண்ட் ஷாய் கிஷோர், ரஷீத் கான் ரொம்பவே சூப்பர் போலிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாங்க. அதில் ஷாய் கிஷோரோட போலிங் ரீசெண்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அவரோட பேட்டிங் டிஸ்பிளே அவ்வளோவா ஐபிஎல்ல நம்ம பார்க்கலாம். பட் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. டிஎன்பிஎல்ல நிறையா பார்த்துருக்கோம். தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதும் ஞாபகம் இருக்கட்டும். ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர்ஸ். குறிப்பாக சிராஜ், பிரசித் கிருஷ்ணாலாம் இன்டர்நேஷ்னலில் இந்தியன் இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க. ரபாடா இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கார். பட் கண்டிஷன் பவுலர்ஸுக்கு அவ்வளோவா ஃபேவராக இல்லை. அப்படிங்கிறதுனால பெருசாக யோசிச்சு போகாதீங்க. ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நம்பர் பேஸில் சுப்மன் கில் போன போட்டி ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆகிட்டார் ஏலியா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு செஞ்சுரி, 89 நாட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எம்ஐக்கு எகென்ஸ்டாக சூப்பராக விளையாண்டுருக்கார். ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஃபெயிலியர் இன்னிங்ஸு. அதர்வைஸ் சூப்பரான ஷோ ரீசன்ட் இயர்ஸில் இருந்திருக்கு. மைண்ட் பண்ணுங்க. பட் ஏலியா இப்போ போல்ட் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. சாய் சுதர்சன் இவரோட ரீசன்ட் இன்னிங்ஸை பாருங்கள். செம்மையாக விளையாடுறாரு, சூப்பராக விளையாடுறாரு. குறிப்பாக ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கிறது. இந்த இடத்துல அகமதாபாத் மாதிரி ஓப்பனர்ஸுக்கு நல்ல சாய்ஸ் உள்ள கிரவுண்ட் அவருக்கு கிடைக்குதுங்கிறதுனால பெஸ்ட் அவுட்புட் அவரால் கொடுக்க முடியுது. மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபெயிலியர் கடந்த 3 போட்டியில் 2 40+ அடிச்சிருக்காரு. ஜோஸ் பட்லர் இவருமே பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் கடந்த 5 போட்டிக்குள்ளே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டாப் 3 அந்த செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்திட்டு வருவாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓப்பனர் எப்பயுமே மைண்ட் பண்ணுவாங்க, ஓகே பெரிய ஸ்கோர் பண்ண முடியும். அதில் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுற பிளேயர்ஸ் அப்படின்னு சில பேர் இருக்கும்போது அந்த இன்னிங்ஸை அழகாக பில்ட் பண்ண முடியும். அது அகமதாபாத் கொடுத்துக்கிட்டு இருக்குது. 3 பேருமே கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங்க்கு வீக்காக இருந்திருக்காங்க. சுப்மன் கில்லோட அந்த வீக்னஸ் பாருங்கள். ரைட் ஆம் ஃபாஸ்ட்டுக்கு நிறைய விக்கெட்ஸை விட்டுருக்காரு. சாய் சுதர்சனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்டு, ரைட் ஆம் ஃபாஸ்ட், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு. ஜோஸ் பட்லரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. இது ஓப்பனர்ஸுக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அது புதுசாக பார்க்க தேவையில்லை. இருந்தால் கூட அதை தாண்டி போகும்போது சில நேரங்களில் ஜோஸ் பட்லர் கூகுளி பாலில் காலியாக இருக்கார். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு செம்மையான ஹிட்டை, அதில் டவுட்டே கிடையாது. அண்டர் ரேட்டட். இப்போ வாய்ப்பு குஜராத் டைட்டன்ஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பிளிப்ஸை விட கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் பெட்டர்னா ரூதர்ஃபோர்டை சொல்லுவேன். ஒரு இடத்துல ஃபீல்டிங்கில் மற்ற விஷயங்கள் பவுலிங் பேஸில் வேணும், இல்லை விக்கெட் கீப்பராக கூட ஒரு சில நேரங்களில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அப்போ பிளிப் சைடு போக வேண்டியதாக இருக்கும். ராகுல் டெவாட்டியா ஃபினிஷிங் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பவுலிங்கில் தேவைப்பட்ட ஹேண்டியாக ஒரு சில ஓவர் வீசலாம். ஷாருக் கானோட முதல் பால் கிட்ட பார்த்தோம், நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. எனிவே கொஞ்சம் முன்னாடி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அர்ஷத் கான் ஓகேவான ஹிட்டர். போன சீசனில் ஒரு 58 நாட் அவுட்டு, அதே நேரத்தில் ஒரு 20 நாட் அவுட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சில இடங்களில். சாய் கிஷோர் சூப்பர் பவுலிங் டிஸ்பிளே. கண்டிப்பாக நல்ல பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. நிறைய பேட்டிங்கில் இறக்கல. எம்ஐக்கு எகென்ஸ்டாக விளையாடல, அகமதாபாத்லேயும் விளையாடல. அதுக்கு முன்னாடி 6 பால் 13 அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பண்ணியிருக்காரு. ரஷீத் கானோட பேட்டிங் சில நேரங்களில் எண்டில், இன்னும் சொல்லப்போனால் ப்ரொமோஷன் ஓவர் அர்ஷத் கான் வரலாம். போன போட்டியில் அர்ஷத் கானை தான் அனுப்பிச்சாங்க. எனிவே ஓவர் அர்ஷத் கான், ரஷீத் கான் வர வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் சில பேரை பார்ப்போம். ராகுல் டெவாட்டியா சில நேரங்களில் தான் ஒரு ஓவர் அந்த ரேஞ்சில் தான் வீசுகிறாரு. அர்ஷத் கான் போன போட்டியில் ஒரு ஓவர் 21 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஷாய் கிஷோர் சூப்பராக பவுல் பண்ணார். 4 ஓவர் 3 விக்கெட்டு. ஃபஸ்ட் 2 ஓவர்னால் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. போக போக கொஞ்சம் ரன்ஸ் போச்சு. கொஞ்சம் டஃப்பான ட்ராக். அதில் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரஷீத் கான் நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு, அதே நேரத்தில் ஒரு விக்கெட் தான் எடுத்தார். அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுலேயும் கிராஸ் இருந்ததுன்னா ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் பவுலர்ஸ்க்கு. ரபாடாவும் பார்த்திங்கன்னா நிறைய ரன்ஸுக்கு தான் போனார். சிராஜும் ரன்ஸுக்கு போனதை பார்த்தோம். 4 ஓவர் 54 கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருந்தார் அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஸ்டில் அங்கே அவ்வளோவா இல்லை. பிரசித் கிருஷ்ணா 3 ஓவர் போட்டார், நிறைய ரன்ஸுக்கு போயிட்டார். ஸோ பாருங்கள், இவங்களோட பவுலர்ஸ் எல்லாம் அவங்களோட ஹோம்லேயும் அவ்வளோவா பண்ணலை, நிறைய ரன்ஸுக்கு தான் போனாங்க. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் கம்பேக் பண்ணுவாங்களா, எப்படி கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸு இந்த போட்டியில் ஹார்திக் பாண்டியா ரிட்டர்ன் ஆயிடுவார். அது அந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவ். அவங்களோட கேப்டன் இந்த போட்டியில் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் கிடையாது. அண்டு ராபின் மின்ஸை வெளியில் தள்ளுவாங்களா ஹார்திக் பாண்டியா வர இடத்துல அப்படி கேட்டால் ஒரு பவுலிங் ஆப்ஷனாக இருக்கிறதுனால
சத்யநாராயண ராஜுக்கு வாய்ப்பு இல்லாமல் வெளியில் போகும். இந்த ஒரு விஷயம் போன போட்டியில் ராஜு இருந்தால் இந்த போட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக நான் பார்க்குறேன். ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணவங்க 2 பேருமே பார்க்கும்போது போன போட்டியில் ஃபெயிலியர் தான். ரிக்கல்டன் ஷாட் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு 2 அவுட் ஆகிட்டார். வில் ஜாக்ஸும் அவுட்டு. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார், திலக் மிடில் ஹேண்டியாக சின்ன இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. பேக் ஹேண்டில் தீபக் சாரோட குயிக் ஃபயர் பேட்டிங் பேஸில் இருந்தது. போலிங்னு பார்க்கும்போது விக்னேஷ் புத்தூர் வேறு லெவல் போலிங் ஷோ பண்ணார். தீபக் சாரோட நியூ பால் போலிங் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு அந்த ஃபீல்டு எஃபர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அடிஷனலாக கொடுத்தார். ட்ரெண்ட் போல்ட்டு கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் பெஸ்ட்டு பண்ண முடியாது, அதுதான் போன போட்டியில் ஷோ பண்ணார். இதுதான் ஓவராலாக போன போட்டியை பொறுத்த வரைக்கும். வில் ஜாக்ஸோட போலிங் கொஞ்சம் இருந்தது. பவுலிங் பேஸில் கொஞ்சம் ஹேண்டியாக சப்போர்ட் பண்ணார் அந்த இடத்துல. ஓகே. அண்டு பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸு, சூரியகுமார், திலக் வர்மா இவங்கெல்லாம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். இந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ராபின் மின்ஸு லோக்கல் டேலண்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஹார்டு ஹிட்டிங்க்கு பேர் போனவர். இன்னும் சொல்ல போனால் நல்ல எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ற அளவுக்குலாம் பேசப்படுற அளவுக்கு இருக்கார். போன போட்டியில் ஃபெயிலியர் தான். இனிஷியல் நர்வ்ஸ் இருந்தது, அவ்வளோவா ஹோல்ட் பண்ணி அடிக்க முடியல. கொஞ்சம் பெல்ட்டை ட்ராக்னா பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும் ராபின் மின்ஸ் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸ்டில் பார்க்கலாம். நமந்தீர் ரொம்ப லேட்டாக வர பெருசாக பார்க்க முடியாது. சான், தீபக் சஹார், போல்ட்டு, விக்னேஷ் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நம்பர் பேஸில் பார்க்கும்போது ரியான் ரிக்கல்டன் போன போட்டியில் குயிக்கான ஒரு ஸ்டார்ட் 7 பாலுக்கு 13 அந்த டச் நல்லா இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அவுட் ஆனார் அப்படிங்கிறது வேறு. ரோஹித் சர்மா போன போட்டியில் 4 பாலில் 0 அண்டு ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓப்பனஸ் விளையாட முடியும் அப்படிங்கிற இடத்துல ரோஹித் சர்மா கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸு அப்படி சார் டாப் ஆர்டரில் வராரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அகமதாபாத்தில் போன போட்டியில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஜிடிக்கு எகென்ஸ்டாக ஒரு செஞ்சுரி, அந்த செஞ்சுரி தான். ஸோ சூரியகுமார் அகமதாபாத்தில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஜென்ரலாக டாப் ஆட பேட்டர்ஸ் அகமதாபாத்தில் விளையாடுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு செஞ்சுரி வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் டவுன் ஆகிட்டு இருக்க அந்த இடத்துல இவர் மட்டும்தான் அந்த கன்சிஸ்டன்ட் ரன்ஸை கொடுத்துருக்காரு. 25-30 அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ரீசெண்ட் இன்னிங்ஸை பாருங்கள், 330+ அப்படின்னு இருந்திருக்கு. இது வந்து இப்போதைக்கு இருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்துக்கு போதுமானது அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஹார்திக் பாண்டியா ரீசெண்டாக டவுன் ஆகிருக்கிறார். அவ்வளோ கிரேட் இல்லை. போன சீசனில் ரொம்பவே வந்து இவரை வந்து காலி பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் நடந்தது. அது வந்து இருந்தது. எனிவே இதில் கம்பேக் பண்ண முடியும். ரீசெண்டாக அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் மாறுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு டிஸ்பிளே பண்ண முடியும்னு நம்புகிறேன். அண்ட் அகமதாபாத்தில் ஓரளவுக்கு எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கார் சில இன்னிங்ஸில். ராபின் மின்ஸு போன போட்டி தான் இன்ட்ரடக்ஷன், 9 பால் பிடிச்சி 3 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. நமந்தீர் அப்படி 10 பால் 20 அப்படிங்கிறது ரீசெண்டாக அகமதாபாத் அண்ட் ஜிடிக்கு அகென்ஸ்டாக அடித்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு 62 நாட் அவுட்டு 28 அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீசெண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் அவருக்கான இடம் கீழே அப்படிங்கிறனால பெருசாக யோசிக்க முடியாது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. பவுலிங் பேஸில் வில் ஜாக்ஸ் போன போட்டியில் ஒரு விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணார்னே சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா ரீசெண்டாக போன போட்டியில் விளையாடல. ரீசெண்டாக போன சீசனில் பாருங்கள். போன சீசன் நம்பர் பேஸில் பெருசாக யோசிக்க வேணான்னு தான் சொல்லுவேன். அண்ட் இருந்தால் கூட சின்னதாக அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிரவுண்டில் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை. நமந்தீர் விக்கெட்ஸ் எல்லாம் அவ்வளோ எடுக்கல. ஹேண்டியாக ஒரு சில நேரங்களில் பவுலிங்கில் பயன்படுத்துவாங்க. மிச்சல் சாண்டர் இவர் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வீசுவார். அதுதான் அவரோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் பேஸில் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. கண்டிப்பாக வந்துட்டு 10 ஓவர்ஸ் இந்த மாதிரிலாம் வீசுகிறப்ப அது ஒன் டே கிரிக்கெட்டில் வீசும்போது அந்த கண்ட்ரோல் கிடைக்குது, விக்கெட் எடுக்க முடியுது. பட் இந்த ஃபார்மெட்டில் சில நேரங்களில் இந்த டவுன் ட்ராக்ஸில் பெஸ்ட் அவுட்புட் சாண்டரால் கொடுக்க முடியும். பட் இந்த மாதிரி பெல்டரில் கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பார். நெகட்டிவ் லைன் வீச பார்ப்பார். தீபக் சஹார் சூப்பர் பவுலர். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எளியா ஸ்விங் கொடுக்க முடியாது. அது கொஞ்சம் அவருக்கு பின்னடைவாக போகலாம். பட் வெரைட்டி கொடுக்குற மாதிரி மாற்றிக்கிட்டாருன்னா பெஸ்ட் அவுட்புட் வரலாம். ட்ரெண்ட் போல்ட் டாப் ஆர்டரில் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் டஃப். ஒருவேளை கிராஸ் இருந்ததுன்னா அது சில நேரங்களில் ட்ரெண்ட் போல்ட்டோட மைண்டில் விளையாடும். விக்னேஷ் போன போட்டி தான் செம்மையாக இன்ட்ரொடக்ஷன், செம்மையாக விக்கெட் எடுத்தார், கலக்குனார். டிஎன்பியில் இருந்தார். ஆனால் நிறைய வாய்ப்பு அங்கெல்லாம் கிடைக்கல.
கேரளா கிரிக்கெட்டுக்கு விளையாண்டார், அங்கே நிறைய வாய்ப்பு இருந்தது, அங்கேயே ப்ரூவ் பண்ணார். மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற வகையில் அவங்களோட லைஃப்பை நிறைய டைம் மாற்றிருக்காங்க. மார்க்கோ யான்சன், டியான் யான்சன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ள லோக்கல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ விளையாட வைக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள மாற்றிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்க டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பிளேயர்ஸ் பக்கம் போகிறது தான். அதில் விக்னேஷ் புத்தூர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர் இப்போ வந்து வந்திருக்காரு. ஜிடி எம்ஐ ரெண்டு டீமை பார்க்கும்போது ஆப்வியஸாக பவுலிங் சைடுன்னு யோசிக்கும்போது ஜிடி கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இல்லை ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், விக்னேஷ், சாண்டர் இங்கேயுமே ஓகேவாக இருக்காங்க. இருந்தாலும் ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஃபாஸ்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க. ரஷீத் கான், சாய் கிஷோர் இவங்களோட பவுலிங்கில் ஸ்பின் பவுலிங் அப்படின்ற வகையில் நல்லா இருக்காங்க. அடிஷ்னலாக சப்போர்ட் பேஸில் அர்ஷத் கான், ஷாருக் கான், டெவாட்டியா இப்படியும் இருக்குது. இவன் சொல்லப்போனால் சஃப்ரேன் ருதர்ஃபோர்டும் முன்னாடியெல்லாம் பவுல் பண்ணார். இப்போ பவுல் பண்ணுறதுலாம் ஒரு சைடு போக மாட்டாங்க, அந்த பேஸில் யோசிக்க மாட்டாங்க. ஒரு இம்பாக்ட் சப் பேஸில் யோசித்து கொண்டு வர பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். மும்பை இந்தியன்ஸு பவுலிங்கில் ஹார்திக் பாண்டியா அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இருக்கார். அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எப்படி லீட் பண்ணணும், எப்படி பவுல் பண்ணணும், ரெண்டு விஷயமும் தெரியும். நியூ பால் எடுத்து ஒரு வீசினாலும் ஆச்சரியப்படுறதுல. பட் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக பவர் பிளேயில் ஒரு சில ஓவர் ஹார்திக் பாண்டியாவுக்கு இருக்கலாம். விக்னேஷ், மிச்சல் சாண்டர் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஜிடி இப்போ கீப் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல ஒரு வில் ஜாக்ஸோட பவுலிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். வில் ஜாக்ஸோட பவுலிங் இருக்க வாய்ப்பு. பவர் பிளேக்கு அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து பவுல் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே நியூ பாலில் சிராஜ் அண்ட் ரபாடா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரபாடா நியூ பாலை ஸ்டார்ட் பண்ண மாட்டாரோ, பிரசித் கிருஷ்ணா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசித்தோம் போன போட்டியில். பட் ரபாடா பக்கமே தான் போயிருக்காங்க. அவர் கொஞ்சம் பெஸ்ட் பவுலர் நியூ பால் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரீசெண்ட் டேஸில் அப்படியெல்லாம் பயன்படுத்தலை, அவரை கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்புனாங்க. கிடி ஆப்வியஸாக நியூ பாலில் ஒன் டே கிரிக்கெட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படி ஒரு விஷயம் பார்த்தோம். பட் எனிவே இங்கே வந்துடுவோம். சிராஜ் அண்ட் ரபாடா ஓப்பன் பண்ணுவாங்க போலிங் பேஸில். பிரசித் கிருஷ்ணா பாசிபிளாக பவர் பிளேயில் ஒரு சில ஓவர் வீசுவார். ரஷீத் கான், சாய் கிஷோர்லாம் பவர் பிளேக்கு அப்புறம் வீசக்கூடிய பவுலர் அதில் அந்த மாதிரி தான் போவாங்க. ஒரு டெம்ப்ளேட் பேஸில் இப்படி தான் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சுப்மன் கில் அண்டு பர்டிகுலராக யோசிக்கும் போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால வில்லியம் ஜாக்ஸோட அந்த பவுலிங் நல்லா இருக்கும். முழுமையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வந்து பாசிபிளாக ஹார்திக் பாண்டியா பயன்படுத்துவார். சில நேரங்களில் ஹார்திக் பாண்டியாவோட அந்த கேப்டன்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நமந்தீர் சைடும் கொஞ்சம் ஓவர்ஸ் கூட போகலாம், ஏன்னா அவருமே ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவார் அப்படிங்கிற அந்த இடத்துல. பவுலிங் ஆப்ஷன் பேசுனது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். போன போட்டியில் சாய் கிஷோர் நல்லா பண்ணார். ரஷீத் கான், ரபாடா, சிராஜ் உங்களுக்கான ஓவர்ஸ் நிறைய கிடச்சிது. இல்லை பிரசித் கிருஷ்ணாவோட ஓவர் மட்டும் அந்த அளவுக்கு இல்லை, சிறப்பாக இல்லை, அதனோட ஓவர் குறைஞ்சிது. அவர் நல்லா வீசினா அவருக்கான ஓவர் முழுமையாக கூட கிடைக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரபாடா அண்ட் சிராஜ் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது வில் ஜாக்ஸ் பாசிபிளாக இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வீசலாம். ஒரு வேளை சாண்டரோட பவுலிங்கோ இல்லை புத்தூரோட பவுலிங்கோ அடி வாங்குச்சுன்னு சொன்னால் அவங்கள ஆஃப் பண்ணுவாங்க, அதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த ஆப்போனண்ட்டில் இருக்கிறதுனால. இல்லை ஒரு பக்கம் மேட்சப் பேஸில் நமந்திற்கான ஓவர் அதிகமாக கொடுக்கலான்னு போகலாம். ஹார்திக் பாண்டியா, தீபக் சஹர், போல்ட் 3 பேசர் அவங்களுக்கான முழுமையான ஓவர் எடுத்துக்கலாம். ஹார்திக் பாண்டியாவோட இன்ஜுரி கன்சர்ன் கொஞ்சம் இருக்குது. அவர் வந்து நிறையா வந்து ரீசெண்டாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தால் கூட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு விஷயமா இருக்குது, ஸ்கேராக இருக்கிற ஒரு விஷயம். அதனால் அவர் கொஞ்சம் ஓவர்ஸ் குறைச்சி வீசலாம், அந்த ஒரு விஷயம் தான். பட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முழுமையாக வீசினா ஆச்சரியப்படுறதுக்குல அது பாருங்கள். ஸ்லாகில் தீபக் சஹர் அண்டு ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹார்திக் பாண்டியா செல்ஃபா வித் ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு கூட வரலாம். ஜிடி எம்ஐ, ஜிடிக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. எம்ஐ வந்து 2 போட்டி, ஜிடி வந்து 3 போட்டி. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் ஜிடி 3 போட்டிலையுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுல. பட் மோஸ்ட்லி இங்கே டியூ ஃபேக்டர் இருக்குது, சேஸ் தான் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். ரீசெண்டாக நோ ரிசல்ட்டு. ஜிடி ஒரே போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. போன போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க அண்ட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அதுக்கு முன்னாடி தோற்றுருக்காங்க. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. அண்டு எம்ஐ ரீசெண்டாக தோல்விகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் சன்ரைசர்ஸ்க்கு எகென்ஸ்டாக. கடந்த 5 போட்டி இந்த 2 டீமுக்கு இடையிலன்னு பார்க்கும்போது ஜிடி 2 போட்டியில் ரீசெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது 3 ஜிடி 2 எம்ஐ. இந்த போட்டியில் ஜிடியா எம்ஐயானா ஹார்திக் பாண்டியா கேப்டன் பண்ணுறதுனால எம்ஐக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்.
ஜிடி ஆப்வியஸாக இந்த ஆக்ஷனில் பெஸ்ட் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. அந்த கோரை சரியாக பயன்படுத்தணும், அது ஒரு விஷயம் இருக்குது. சுப்மன் கில் கேப்டன்சியில் சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. அப்படின்னாலும் ஆன் ஃபீல்டில் இந்த ஃபீல்டிங் இந்த மாதிரி செட்டப் தான். ஏன்னா போலிங் செலெக்ஷன்லாம் கண்டிப்பாக அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே வந்துடும். அது வந்து கேப்டனை நிறைய நேரம் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். பவுலிங் செலெக்ஷன் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த இடத்துல இவரை பயன்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் கேப்டன் சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அது மாதிரி கேப்டன் சைடில் இருக்க மாதிரி இருந்தால் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் இல்லை ஹார்திக் பாண்டியா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் பேஸில் இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ரியான் பராக், கில்லு, இவங்களுக்கெல்லாம் கில்லுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பேட்டிங் பேஸில் இயர் பேஸில் இருந்தால் கூட டெஃபினட்டாக அவரை வந்து பேக்கெண்ட்லேருந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாமே கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஓவர் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா போதும். கில்லை யோசித்து நம்ம போக வேண்டியதில்லை. கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் பவுலரோட நின்று ஃபீல்ட் செட் பண்ணுறதை மட்டும் பண்ணுவார். ரைட், டாப் 14 என்னோட மைண்டில் ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, கில்லு, சாய் சுதர்சன், வில் ஜாக்ஸ், ஜோஸ் பட்லர், சூரியகுமார், இவங்கெல்லாம் டாப் 4க்குள்ளே வராங்கன்னா சொல்ல போனால் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், இவங்க எல்லாருமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸு. குஜராத் எப்பயுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் அகமதாபாத். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த பேஸில் யோசிக்கலாம். சாய் கிஷோர், ரஷீத் கான் நல்ல பவுலிங் போன போட்டியில் கொடுத்தாங்க, அது கண்டினியூ ஆகலாம். தீபக் சஹர், ரபாடா கொஞ்சம் யோசிக்கணும். கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக போல்ட்டையும் யோசிங்க. பிக் பேஸில் ராகுல் டெவாட்டியா, ஷாருக் கான் ஃபினிஷ் பண்ணலாம். ஜென்ரலாக இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்தில் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. குயிக்காக ஒரு 2 6 3 6 அப்படின்னு போயிட்டாவே அந்த 24 ரன் வந்துடும். 3 6 வந்தால் 24 ரன்ஸ் வந்துடும். அதில் டபுள் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி 6க்கு 12 பாயிண்ட்டுங்கும் போது அது வேறு லெவலில் போய் நிற்குது. அதில் 25+ வந்துச்சுன்னா இன்னுமே பெரிய ஸ்கோராக போய் நிற்கும். ஸோ பெரிய பாயிண்ட்ஸாக போய் நிற்கும். ஸோ அதனால் இந்த எண்டில் ஹிட் பண்ணுறவங்களுக்கு வேல்யூ இருக்குது. டெவாட்டியா, ஷாருக் கான் அதை பண்ணுவாங்க. மிச்சல் சாண்டனர் கொஞ்சம் டஃப்பான இடத்துல தான் இருக்கார். இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பேக் ஹேண்டில் சின்னதாக பேட்டிங் எதுவும் கொடுப்பாரா அப்படிங்கிற ஆங்கிள் தான் யோசிக்கணும். ட்ரெண்ட் போல்ட்டையும் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கிராஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சாய் சுதர்சனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா ரீசெண்டாக இந்த பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது அவ்வளோவா இல்லை. அந்த இடத்துல மட்டும்தான் யோசிக்கணும். சுப்மன் கில், சாய் சுதர்சன் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் வேர்ல்ட் கப்பில் பேக் ஹேண்ட்லேருந்து கொஞ்சம் தடுமாறுறாரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு. பட் சாய் சுதர்சன் தடுமாற்றமே இல்லாமல் ஏர்லியாக கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. அது நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெரிய ஸ்கோருக்கான ஹங்கர் சாய் சுதர்சனுக்கு தொடர்ந்து இருக்கிறதையும் பார்க்குறோம். ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுறாரு ஒரு பாயிண்டில். ஏன்னா ஏர்லியாக கொஞ்சம் பால்ஸை வேஸ்ட் பண்ணுறோம். போன போட்டியிலே பாருங்கள் 243 ஒரு பக்கம் ஸ்கோர் இருக்கும்போது ஏர்லியாக ரன்ன பால் தான் ஆடினார். அப்பயுமே பெருசாக ப்ரெஷரை ஃபீல் பண்ணவே இல்லை. நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது. அதனால் ஏர்லியாக கொஞ்சம் பால்ஸ் எடுத்துக்கிட்டார். பெருசாக அப்புறம் எடுத்துகிட்டு போனதை பார்த்தோம். ரியான் ரிக்கல்டன், ஜோஸ் பட்லர், வில் ஜாக்ஸ் இவங்களையும் நாம் கன்சிடர் பண்ணதில் வில் ஜாக்ஸு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எகெயின்ஸாக இருக்குது. பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்போடையும் இருக்கிற அந்த வகையில் கண்டிப்பாக யோசிக்கணும். பட்லர் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார். ரியான் ரிக்கல்டன் இன்னிங்ஸ் பில்டிங் ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். டாப் ஆர்டர் பேட்டர் இல்லை ஹார்திக் பாண்டியா சில பிளேயர்ஸையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் ஹார்திக் பாண்டியா ப்ரொமோஷன் பேஸில் மேலே வந்தால் தான் ஓகே. அவர் பவுலிங்கும் ஆப்ஷனாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க்கு தான். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர், ரியான் ரிக்கல்டன், ராபின் மின்ஸ் ரொம்ப லேட்டாக வர பெருசாக யோசிக்க வேணாம். ரோஹித் சர்மா அந்த போட்டியில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை மிஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் பாருங்கள் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண மாட்டார். பட் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஓப்பனர்ஸுக்கு நல்லா இருக்குது அப்படின்னால எடுத்துக்கலாம். சூர்யா எடுத்துக்கலாம். கில்லு, சாய் சுதர்சன், திலக் வர்மா கொஞ்சம் லேட்டாக வரார். மேபி யோசிச்சா பிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபோர்டு ஓகே. ஹார்திக் பாண்டியா பிக் பண்ணலாம். வில் ஜாக்ஸு, ஷாருக் கான் ஒரு சில டீம்ஸ் இல்லை லேட்டர் பேஸில் வந்து ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புனீங்கன்னா பும்ரா இனிமேல் ஜாயின் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வந்து டீமோட இப்போ ஜாயின் ஆகிருக்கார். பட் 11ஓட ஜாயின் ஆக மாட்டார். ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ணிட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க. ரஷீத் கான் பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஹிட் பண்ணுறதுக்கான அப்புறம் தீபக் சஹார் அந்த இடத்துல பார்க்குறேன். அண்டு சாய் கிஷோர் நல்லா பண்ணார். ஸோ 3 பேர் நம்ம பிக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பாலர் பேஸில் யோசிக்கலாம். கண்டிப்பாக பேட்டர் பேஸில் யோசிக்கிறது தான் பெஸ்ட்டு. அந்த நேரத்தில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தாங்க போன போட்டியில். அது மாதிரி பார்க்கலாம். அப்படி இருந்துமே
ஒரு பக்கம் ஜிடி ஸ்பின்னர் நல்லா பண்ணாலும் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்குலாம் கிரேட்டாக பண்ணல. நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் ஸ்பின்னர்ஸ் 60 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல. பட் இங்கே இவங்க 2 பேருமே நல்லா பண்ணாங்க போன போட்டியில். கேப்டன் சாய் சுதர்சன், கில் இவங்க 2 பேத்துக்கு இடையில முயற்சி பண்ணலாம். பட்லர் ஒரு டீசன்ட் சாய்ஸ் வைஸ் கேப்டனா. பட் பட்லரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த இன்னிங்ஸ் பிட்வீன் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறனால ஒரு வேளை நீங்கள் வந்து ஓகே நமக்கு இன்னொரு சாய்ஸும் கிடைக்குது, வில் ஜாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல சாய்ஸு, பவுலிங் பேஸ்லேயும் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஸோ ஒரு இடத்துல வில் ஜாக்ஸு கேப்டன் இது சேஃபாக யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்தால் கூட அப்படி ஒரு பாயிண்ட்டை யோசிக்கலாம். சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன். ஃபைன். கான்டெஸ்ட் பேஸில் நல்லா பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரீ கிவ் அவே இருக்குது. சில நேரங்களில் ஸ்பெஷல் கான்டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. XL11 எக்ஸலண்ட்டாக இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் நான் ஒரு கேப்டன் கொடுக்குறேன், அதே நேரத்தில் டீம் கொடுக்குறேன். சொல்லப்போனால் 10:1க்கும் கொடுக்குறேன், 7:4 இந்த 2 கான்செப்ட்டுமே கொடுக்குறேன். அதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு பாருங்கள். நான் மினிஜிஎல் பேஸில் தான் அந்த டீம்ஸ்லாம் கொடுக்குறேன். அதில் ஒரு சில மாற்றங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூனிக்காக உங்களோட டீம் இருக்கும். இல்லை உங்களோட ஓன் ஐடியாவுக்கு டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். நான் ஓவரால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த போட்டியில் ஓவராலாக வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு வரேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சிங்கன்னா பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் நம்ம யூடியூப் சேனலில் வர வியூவர்ஸ் நிறைய ஜிஎல் அடிக்கிறாங்க, மினி ஜிஎல் அடிக்கிறாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். போன சீசனில் ஸ்டார்ட்லேருந்து சில ஜிஎல் இருந்தது. முதல் போட்டியிலே 1 crore மெகா ஜிஎல் அடித்த வின்னரும் இருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அவங்க எல்லாமே அவங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் என்னோடய டீம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணலாம், அது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் கேப்டனை போட்டிருக்கேங்கும் போது அந்த பிளேயரை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இருந்தால் கூட ஓன் டீமை க்ரியேட் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வெற்றியை பெரிய வெற்றியாக மாற்ற முடியும். பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.